தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு. பெரிய எஸ்பிபி நினைப்பு. ரேடியோ ஆஃப் பண்றா. பா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், ஒழுங்கா சாப்பிட்டு வீட்டோடு இரு, எங்கேயும் வெளியே போகாத சரியா? நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். ம். காசை எங்க வச்சிருப்பான் இவன்? எப்படியோ இன்னைக்கு உன் புண்ணியத்துல கட்டிங்க்கு ரெடி ஆயிருச்சு. என்ன ராமு, காலையிலேயே உங்கள் குடும்பத் தலைவர் ஒயின் ஷாப் வெளியில் பார்த்தனேப்பா. அண்ணே, அம்மா அப்பா கல்யாண நாள் அன்னைக்கு அப்பா ஒயின் ஷாப்பில் தான் இருந்தாராம். அவரை கூட்டிகிட்டு வந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் அவர் குடும்பத் தலைவர் இல்லை, குடிகார தலைவர். எப்பா தரங்கப்பா. ஏய் சார், கட்டிங்க்கு என் கூட சேர்ந்துக்கிறீங்களா? பாதி காசு இருக்கு, நீங்க பாதி போட்டீங்கன்னா ஒரு கோட்டரை வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். நானே டென்ஷன்ல இருக்கிறேன் போனா. அப்பாடா, கம்பெனிக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு. நம்மளே பிச்சை எடுக்கிறோம், நம்ம கிட்ட 10 ரூபா பிச்சை எடுக்கிறான் பாரு. என்ன பாடுபட வேண்டியிருக்கு ஒரு கட்டிங்க்கு. இனி அடுத்த கட்டிங்க்கு எவனை பிடிக்கிறது? எவனும் மாட்ட மாட்டேங்கிறானே. குடுக்கலன்னா தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. வழி கிடைச்சிருச்சு. கேனப்ப வாங்க காந்தி, நாட்டுக்கு ரொம்ப நல்லது பண்றீங்கப்பா. ஒரு கட்டிங்க்கு எத்தனை தடவை கல்லை தூக்கி வைக்க வேண்டியதா இருக்கு. இந்த வர்றான். இடி 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 இடி. அண்ணே, நான் வேலையில முடிச்சிட்டேண்ணே, அப்படியே வீடு கிளம்புவா. சரி ராமு, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. பைக்கை வேணா எடுத்துட்டு போயேன். சரிண்ணே, நான் சாவி எடுத்துக்கிறேன். ஹலோ மக்களே, இந்த இனிமையான இரவை ஃபீல் பண்றதுக்கு நீங்களும் கால் பண்ணி என்ன சாங் வேணாலும் கேட்கலாங்க. வணக்கம் மேடம். மேடம், நான் ராம் பேசுகிறேன். நான் எப்போவுமே அம்மா சாங் தான் கேட்பேன். இந்த தடவை என்னமோ அப்பா சாங் கேட்கணும்னு தோணுது. எனக்காக ஏதாச்சும் அப்பா சாங் போடுறீங்களா மேடம்? ப்ளீஸ் மேடம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும்
தந்தை அன்பின் பின்னே